எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6ஆம் வகுப்பு இயல் 2ல் இருக்கக்கூடிய பாரத தேசம். ஓகேங்களா? பாரத தேசம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பாரத தேசம், அந்த பாரதத்துக்கு பக்கத்தில் ஒரு தீ போட்டிங்கன்னா பாரதி. பாரதியார் தான் இதை பாடியிருக்காரு. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், உண்மைகள் வெல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல் செய்வோம். அதுக்கப்புறம் காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். இதை இந்த வரிகை பார்த்தீங்கன்னா, உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் பாரதி. சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம். ஓகேங்களா? அந்த தமிழ் மகள்ங்கிறது இங்கே அவ்வை. நீதி நெறி நின்று பிறருக்கு உதவும் நேர்மையவர் மேலவர். நீதி நெறி நின்று பிறருக்கு உதவக்கூடியவர்கள் வந்து மேலவர், கீழவர் மற்றோர். அந்த உதவாதவங்க வந்து கீழவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலவர் யார், கீழவர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதனுடைய நூல் சொற்பொருள் பார்த்திங்கன்னா, தலை சாய்தல் அப்படின்னா ஓய்ந்து படுத்தல். நமக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட என்ன பண்ணுவோம், சிவத்தில் தலையை சாய்ச்சி என்ன பண்ணுவோம், படுப்போம் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வன்மை அப்படின்னா கொடை, உழுபடைனா உழுதல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே உழுவோம், வேளாண்மைக்காக உழுவோம், வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். கோணி அப்படின்னு நமக்கு தெரியும், சாக்கு. நடை, எங்கே நடை போவோம், அந்த சாலையில் தான் நம்ம நடைபயணம் போவோம். சாலையில் செல்லும் வண்டிகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடைனா சாலையில் செல்லும் வண்டிகள். பரப்புனா பறக்கும் வானூர்தி முதலியன. ஞாலம் நமக்கு தெரியும், உலகம். உவந்து செய்வோம் அப்படின்னா, உவந்துனா விரும்பி செய்கிறது. தமிழ் மகள்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஔவையாரை சொல்கிறாங்க. மேலவர் யார் அப்படின்னா மேலோர், கீழவர்னா கீழோர். மற்றோர் யார், இங்கே மற்றோருங்கிறது எதை குறிக்கிறதுனா பிறருக்கு உதவும் நேர்மை அற்றோர் தான் பாரதி வந்து மற்றோர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர் குறிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் பாரதியை பற்றி. பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர், பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று கொண்டாடப்பட்டவர். இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே. இந்த பாட்டில்தான் என்னென்ன கனவுகள், அன்று அவை கனவுகள், இன்று அவை நனவாகி உள்ளன. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என தொடங்கும் பாடலின் ஒரு பகுதி நம் பாடத்தில் இடம்பெற்றுள்ளது. இவர் வாழ்ந்த காலம் 11/12/1882, 11/9/1921 வரை. தேதி வந்து 11 தான். ஓகேங்களா? மாதம் மட்டும் மாறுது, பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 39 வயது தான் இவர் வாழ்ந்திருக்கார். இந்த 82 கூட ஒரு 39 கூட்டினீங்கன்னா 1921 வந்துடும். ஈஸியாக அந்த வருஷத்தை நாங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இறந்த வருஷம் 21, 1921. பாரதிங்கிற பேரில் பாரதியார் இருப்பார், பாரதிதாசன் இருப்பார். அந்த 2 பேர்த்தில் ஒருத்தவர் தான் இவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இருவரில் ஒருவர். பாரதியில் 2 பேர், அந்த இருவரில் ஒருவர் தான் இந்த பாரதியார். 1921. அங்கே அதே மாதிரி இங்கேயும் இருவர் இருக்குது. அந்த இருவரில் ஒருவர் 2-1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய இந்த 2-1 தான் நிறைய இடத்துல வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வன்மை அப்படின்னா நம்ம படித்தோம், கொடை. ஞாலம் அப்படின்னா உலகம். உழுபடைனா வேளாண்மை செய்ய பயன்படும் கருவிகள். உண்மை, பொய்மை, நல்ல கெட்ட, மேலவர் கீழவர், இதை வந்து எதிர்ச்சொல். இதுக்கெல்லாம் எதிர்ச்சொல் எழுதணும். வேறில்லை, வேர் கூட்டல் இல்லை, தொழில் அனைத்தும், தொழில் கூட்டல் அனைத்தும், இரண்டு ஒழிய, இரண்டு கூட்டல் ஒழிய, இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாட்டுக்கொரு புலவன் என போற்றப்படுபவர் பாரதி. ஓகேங்களா? சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படின்னு சொன்னவர் வந்து தமிழ் மகள் வந்து ஔவையார். ஓகேங்களா?
ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படிங்கன்னா பறவைகள் பலவிதம், இதை அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி.